உலகத்தோட மிகச்சிறந்த விஞ்ஞானின்னு நம்ம எல்லாரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை சொல்லுவோம். ஆனா அந்த ஐன்ஸ்டீன் கிட்டயே ஒரு முறை உலகத்திலேயே மிக புத்திசாலியான மனிதராக இருப்பது எப்படி இருக்குன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், அதை ஏன்கிட்ட கேட்காதீங்க, நிக்கோலா டெஸ்லா கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அறிவாளியான நிக்கோலா டெஸ்லா தன்னோட வாழ்நாள் முழுதும் ஒரு 3 எண்களை பார்த்து பிரமிச்சு போனார். அந்த எண்கள் 3, 6, 9. இந்த 3, 6, 9 ஆகிய எண்களின் பிரம்மாண்டம் மட்டும் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் பிரபஞ்சத்தின் சாவியே உங்கள் கையில் கிடைத்துவிடும்னு அவர் சொன்னார். அப்படி என்ன ரகசியம் இந்த எண்கள்ல இருக்கு? இந்த எண்களை பயன்படுத்தி 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் மூலமா நீங்க ஆசைப்பட்ட பணத்தை, வேலைய அல்லது வாழ்க்கைய எப்படி ஈர்க்கலாம்னு தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கைய மாத்திர ஒரு சாவியா இது இருக்கலாம். ஏன் 3, 6, 9? இதுல உள்ள அறிவியல் என்ன? முதல்ல இந்த எண்களுக்கு ஏன் இவ்வளவு பவர்னு தெரிஞ்சுப்போம். ஒரு வட்டத்தோட கோணம் சர்க்கிள் 360 டிகிரி. இத கூட்டினா 3 + 6 + 0 = 9. அந்த வட்டத்தை பாதியாக பிரிச்சா 180 டிகிரி. 1 + 8 + 0 = 9. அதையும் பாதியாக பிரிச்சா 90 டிகிரி. 9 + 0 = 9. இப்படி இயற்கையோட ஒவ்வொரு வடிவமைப்புலையும் இந்த 3, 6, 9 ஒளிஞ்சிருக்கு. சைக்காலஜி படி பார்த்தா நம்ம மூளையில RAS அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும். நீங்க எந்த விஷயத்தை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதை சுத்தி நடக்கிற வாய்ப்புகளை மட்டும் உங்க கண்ணுக்கு காட்டும். இந்த 369 முறையே நீங்க செய்யும்போது உங்க மூளையோட RASக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கமாண்ட் கொடுக்குறீங்க. இதனால பிரபஞ்சத்துல இருக்கிற பணத்துக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சரியான வாக்கியத்தை உருவாக்குதல். இந்த டெக்னிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான இலக்க ஒரு வாக்கியமா மாத்தணும். இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னு எதிர்காலத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு நேற்றோ நாளையோ கிடையாது, எல்லாமே இன்றுதான். அதனால அந்த பணம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி எழுதணும். கூடவே நன்றியும் உணர்வும் இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் மாதம் 1 லட்சம் ரூபாய் மிக எளிதாகவும் சந்தோஷமாகவும் சம்பாதிக்கிறேன், பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. இதுதான் சரியான வாக்கியம். உங்க இலக்கு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாக்கியத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நீளமா வேண்டாம், சுருக்கமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். 1. காலை நேரத்தின் மேஜிக். ஸ்டெப் 1. காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே முதல் வேலையா உங்க போனை பார்க்கக்கூடாது. உங்க மூளை அப்போ ஆல்பா ஸ்டேட்ல ரொம்ப அமைதியா இருக்கும். நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வாக்கியத்தை ஒரு நோட்டு புத்தகத்துல 3 முறை எழுதுங்க. எழுதும்போது ஏதோ கடமைக்குன்னு எழுதாம ஒவ்வொரு வார்த்தையையும் மனசுக்குள்ள சொல்லிட்டே எழுதுங்க. இந்த 3 முறை எழுதுறது பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க கோரிக்கைய பதிவு செய்யறதுக்கான ஒரு வழி. படி 2. மதிய நேரத்தின் ஆற்றல். ஸ்டெப் 2. மதிய நேரத்துல ஒரு 1 மணி அல்லது 2 மணி வாக்குல உங்களுக்கு எப்போ அமைதியான நேரம் கிடைக்குதோ அப்போ அதே நோட்டை எடுங்க. இப்போ அதே வாக்கியத்தை 6 முறை எழுதுங்க. காலையில விதைத்த விதையை மதியம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற மாதிரி இது. மதிய நேரத்துல நம்ம எனர்ஜி கொஞ்சம் குறையும், நம்ம வேற வேற வேலைகள்ல பிஸியா இருப்போம். அந்த நேரத்துல இந்த 6 முறை எழுதுறது மூலமா என் இலக்கு இதுதான்னு உங்க மூளைக்கு திரும்பவும் ஒரு ரீசெட் கொடுக்கறீங்க. எழுதும்போது அந்த பணம் கிடைச்சா உங்க முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷத்தை உணர்ந்து எழுதுங்க. படி 3. இரவின் ரகசியம். ஸ்டெப் 3. கடைசி மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் 3. ராத்திரி நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஆழ்மனது விழித்து கொள்ளும் நேரம் அது. இப்போ அதே வாக்கியத்தை 9 முறை முழு நம்பிக்கையோட எழுதுங்க. 9 முறை எழுதி முடிச்சதும் அந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிட்ட மாதிரியும், அதை வச்சு நீங்க உங்க கடனை அடைக்கிற மாதிரியோ இல்ல உங்களுக்கு பிடிச்சல வாங்குற மாதிரியோ மனசுக்குள்ள ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அப்புறம் பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நிம்மதியா தூங்க போங்க. நீங்க தூங்கும்போது உங்க ஆழ்மனது உங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த 369 முறைய தொடர்ந்து 33 நாட்கள் அல்லது 45 நாட்கள் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம
செஞ்சு பாருங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் எழுதிட்டேன் பணம் வானத்துல இருந்து கொட்டும்னு வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியா பயன்படுத்திக்க உழைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்த பவர்ஃபுல்லான சேலஞ்சை நீங்க இன்னைக்கு ஏத்துக்க தயாரா இருந்தா கமெண்ட்ல I am ready 369 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்க